पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம். வாக்கிய பாஷ்யத்துல 2வது கண்டம் பார்த்துட்டு இருக்கோம். 4வது மந்திரம் பார்க்கணும். நேத்தோட 3வது மந்திரம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 4வது மந்திரம் சாதனா பிரக்ரியா, ரொம்ப முக்கியமான மந்திரம். எப்படி பார்த்தீங்கன்னா போன கண்டத்துல 3வது மந்திரத்தை பேஸ் பண்ணி இது வரைக்கும் சொல்லப்பட்டதோ, இனி என்ன பண்ண போகுது அப்படின்னா 2 மந்திரம் தான். 2 கண்டத்துல 2 மந்திரம் ஞாபகம் வச்சு. முதல் கண்டத்துல 3வது மந்திரம், அதை பேஸ் பண்ணி தான் 8 மந்திரங்கள் மனனத்துக்காக சொல்லப்பட்டது போன மந்திரம் வரைக்கும். இதுக்கப்புறம் புதுசா 8 மந்திரங்களுக்கு அப்புறம் இப்பதான் பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயமா இந்த மந்திரம் ஆரம்பிக்கப்படுது. சாதனா பிரக்ரியா, எப்படி பிரம்மத்தை அடையிற சாதனை எப்படி பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்காக இந்த மந்திரம் சொல்லப்படுது. பிரதிபோத விதிதம் மதம் பிரதிபோத விதிதம் மதம் பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீர்யம் ஆத்மனா விந்ததே வீர்யம் வித்யயா விந்ததே அமிர்தம் வித்யயா விந்ததே மிருதம் பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீர்யம் வித்யயா விந்ததே மிருதம். இந்த சப்தத்தோட இது 2வது மந்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2வது மந்திரம் பார்த்தீங்கன்னா இந்த முதல் உபனிஷத்துல 2வது மந்திரம் என்ன சொல்லுச்சுன்னா, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணக சக்ஷுஷக்ஷுர் அதிமுச்சிய தீராக பிரேத்ய அஸ்மாத் லோகாத் அமிர்தா பவந்தி இருக்கா. அந்த 2வது மந்திரத்துல சொன்ன அமிர்தத்தன்மை நான் சொன்ன உத்தம அதிகாரிக்கு முதல் 2 மந்திரத்துல உபதேசம் முடிஞ்சு போச்சு. முதல் மந்திரம் உபதேசம்,
ரெண்டாவது மந்திரத்துல அமிர்தத்துவத்தை பலனை சொல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிச்சா? இப்போ மூணாவது மந்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு அடுத்த இது போயிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன். மூணாவது மந்திரத்துல இருந்து யாருக்கு போகுதுன்னு சொன்னேன்? மத்தியம அதிகாரிகள். அப்ப மத்தியம அதிகாரிகளுக்கான விசாரம் எல்லாம் இந்த லாஸ்ட் மந்திரம் வரைக்கும் முடிச்சதுக்கு பிறகு இந்த மந்திரம் என்ன பண்ணுது? பலஸ்ருதியோட இந்த மந்திரத்தோட மத்தியம அதிகாரிக்கான விஷயம் பூர்த்தியாகும். எங்கெல்லாம் பலஸ்ருதி சொல்லுதோ, பலஸ்ருதினா பலன் சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் என்ன முடியுதுன்னு அர்த்தம். எப்பவுமே விஷ்ணு சஹஸ்ரநாமமா இருக்கட்டும், இல்ல லலிதா சஹஸ்ரநாமமா இருக்கட்டும், இல்லை எந்த ஸ்தோத்திரமா இருக்கட்டும், எப்போ இருக்கும்? லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பலஸ்ருதின்னு ஒரு 2 ஸ்லோகம் சொல்லுவோம். எந்த ஸ்தோத்திரம் இருந்தாலும் சரி, இந்த ஸ்லோகத்தை படிக்கிறவங்களுக்கு இந்த பிரயோஜனம் உண்டாகும் அப்படின்னு. அப்ப அதே மாதிரி எந்த வித்யாவா இருந்தாலும் அந்த வித்யாவோட எண்டுல என்ன பண்ணிருக்கோ பலஸ்ருதி இருக்கும். அதனாலதான் ரெண்டாவது மந்திரத்தை எடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணிட்டோம்? முடிஞ்சு போச்சுப்பா, அவன் போயிட்டான், அமிர்தத்துவம் அடைஞ்சு போயிட்டான் அப்படின்னு ரெண்டாவது மந்திரத்தை எடுத்தோம். அப்ப மூணாவது மந்திரத்துல இருந்து இந்த 4வது மந்திரம், இந்த கண்டத்துல 4வது மந்திரம் வரைக்கும் ஒரு பேக்கேஜ். யாருக்கானது? மத்தியம அதிகாரி விஷயம் இந்த மந்திரத்துல பூர்த்தியாகும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேட்டா மட்டும் போதுமா? கேட்டாலாம் பத்தாது, வேற பண்ண வேண்டியதுலாம் நிறைய இருக்குங்க. என்ன பண்ண வேண்டியிருக்கு? பிரதிபோத விதிதம் மதம். இந்த ஆத்மான்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் போது பிரதிபோத விதித்த மதம் பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளது 268 பாத்தீங்கன்னா பதார்த்தங்களை பார்த்துக்கலாம். 268வது பேஜ் நம்பர் 4வது மந்திரத்துக்கான பதார்த்தம் பார்க்கலாம். பிரதிபோதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரதிதினம்னா என்ன அர்த்தம்? பிரதி மாதம், பிரதி தினம் சொல்றோம்ல. பிரதி தினம்னா என்ன? ஒவ்வொரு தினம். பிரதி மாதம்னா ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். பிரதி வருடம் ஒவ்வொரு வருஷமும். அந்த பிரத்தின்னு சேர்த்திக்கிங்கனாவே என்ன வந்துடும்? எது கூட பிரதி சேர்த்தாலும் ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரதிபோதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு அறிவிலும், ஒவ்வொரு அறிவிலும் விதித்தம், ஆத்ம தத்துவம் விதித்தம். இந்த ஆத்ம தத்துவம் ஒரு சப்தத்தை போட்டுக்கணும். ஆத்ம தத்துவமானது அறியப்பட்டது. ஒவ்வொரு போதத்திலும் ஆத்ம தத்துவமானது அறியப்படுகிறது என்று மதம் என்று வந்து பார்த்தீங்கன்னா ஞானி புருஷர்களுடைய அபிப்பிராயம். ஞானி புருஷர்கள் ஆல் நினைக்கப்படுகிறது. எங்க ஆத்மா எங்கப்பா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, எங்க இல்லை. ஃபர்ஸ்ட் அது கேளுங்க, எங்க இல்லை ஆத்ம தத்துவம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு போதத்திலும் ஆத்ம தத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சுவாமி புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கோம் இல்ல. பிரத்யக்ஷ பிரமாணம், விருத்தயா பஞ்சதையா கிளிஷ்டா கிளிஷ்டாக பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா சொல்லல. பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா 5 விதமான விற்த்திகள் இருக்குன்னு பார்த்தோம். அதுல ஒவ்வொன்றுத்தையா பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 நாளா நான் உங்களுக்கு என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்? பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் அது பூர்த்தி ஆகலை. இன்னும் முதல் விருத்தி மட்டும்தான் பார்த்துருக்கோம். பிரமாண விருத்தின்னு பேர், அதுக்கு பேர். நான் இன்னைக்கு டெய்லி கிளாஸ்ல வந்து உங்களுக்கு யோக சூத்திரத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதைதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஞானம் அப்படின்னா என்ன? பிரதிபோதம் இருக்கா? போதம் அப்படின்னு எதை இங்க சொல்லுதோ, போதம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அறிவு. ஒவ்வொரு அறிவு. பிரதிபோதம்னா ஒவ்வொரு அறிவு. அறிவுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தியா ஆகுதோ அதுக்கு பேரு தான் அறிவு. நான் காலையில சொல்லிட்டே இருக்கேன். நாலேஜ்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியில உண்டாகக்கூடிய விருத்திக்கு பேர் தான் நாலேஜ் அப்படின்னு பேர், அறிவுன்னு பேர், புத்தி விருத்தி. அப்போ ஒவ்வொரு போதத்திலும்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு புத்தி விருத்தியிலும், ஒவ்வொரு புத்தி விருத்தியிலும் இந்த ஆத்ம தத்துவம் அறியப்பட்டதாக விதித்தம் மதம், அறியப்பட்டதாக ஞானி புருஷர்கள் அவர்களுடைய அபிப்பிராயம் நினைக்கிறார்கள். அப்ப ஆத்மா எங்க இருக்குன்னா ஒவ்வொரு புத்தி விருத்தியிலையும் இருக்கு. என்ன புத்தி விருத்தி? நம்ம காலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேதாந்த பரிபாஷையோட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேதாந்த பரிபாஷையில இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஞானம் எப்படி உண்டாகும்
அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்றது, ஞானம்ன்றது சர்வ வியாபகம், சைத்தன்யம், பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவத்துக்கு பேரே ஞானம்னு பேரு, ஞான ஸ்வரூபம். அது ஞானம்னா என்னது? வெறும் பிரகாசத்துக்கு பேரு ஞானம். பிரகாசம் எதை பண்ணும்? அறியப்படுத்தும். வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் அறியறதுக்கு யூஸ் ஆகிறது அந்த பிரகாசம். இந்த லைட்டுன்னு நம்ம சொல்ற, வீட்டுக்குள்ள லைட் இருக்கு, லைட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா என்னால படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது? வெளிச்சம் இல்லை, அதனால படிக்க முடியாது. அப்ப வெளிச்சம் அப்படின்றது என்னன்னா, எதிர்க்க ஒன்னு அறியப்படுத்துறது தான் பிரகாசம். அப்ப ஆத்மா பிரம்மம் அப்படின்னு நீங்க எதை எடுத்தாலும், பிரம்மம் ஆத்மா அப்படின்னாவே நம்ம மனசுக்குள்ளார வரணும் சித்து, சைத்தன்யம். சைத்தன்யம் தான் ஆத்மா. நிறைய மந்திரங்கள் இருக்கு. சைத்தன்யமே ஆத்மா, சைத்தன்யம் தான் ஆத்மா. சூரியன் எப்படிப்பட்டது? பிரகாசம் தான் சூரியன். சூரியன் என்னது? பிரகாசம் தான். தீபம் என்னது? பிரகாசம் தான். அப்ப பிரகாசம் எப்படி சுபாவமா அக்னிக்கு பாத்தீங்கன்னா சுபாவமோ, பிரகாசம் இல்லாத அக்னி எங்கேயாவது பார்ப்போமா? பிரகாசம் இல்லாத சூரியன் எங்கேயாவது தெரியுமா? நமக்கு இருக்குமா? அப்படின்னா பிரகாசம் தான் சூரியன், சூரியன் தான் பிரகாசம். அதே மாதிரி ஆத்மா தான் சைத்தன்யம், சைத்தன்யம் தான் ஆத்மா. மனசுல நல்லா வச்சுக்கணும். இந்த சைத்தன்யம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்மூவபிள். நல்லா புரிஞ்சுக்கணும். அசையாதது, அச்சல தத்துவம். நான் அப்படின்ற பிரகாசம் அசையாதது. இந்த நான் பாத்தீங்க அப்படின்னா, நானோட என்ன சேருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட ஷேடோ. நானோட ஷேடோ என்ன இருக்கும்? பிரகாசத்தோட நிழல் என்ன இருக்கும்? கருப்பா இருக்குமா? அது என்ன? தீபத்துக்கு கீழே என்ன இருக்கும்? தீபத்தோட பிரகாசம் கருப்பா கீழே விழுவும். தீபத்துக்கு கீழேயே கருப்பா இருக்கும். அப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, சூரியனோட ஒய்ஃபுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சாயான்னு பேரு. ஏன்னா அற்புதம் பாத்தீங்களா? சூரியனோட ஒய்ஃபுக்கு பேர் சாயா. சாயான்னு என்ன தெரியுங்களா? நிழல்னு அர்த்தம். பிரகாசத்தோட ஷேடோ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய அவித்யா. எப்படிப்பட்டது? திரிகுணாத்மிகா, 3 குணங்களை உடையது. அது வேற ஏதாவது சொல்ல முடியுமா சாமி அப்படின்னா, இந்த ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாது. நான் அப்படின்ற கான்சியஸ்னஸும் ஆப்ஜெக்ட் இல்லை. அதே மாதிரி இந்த சாயாவுன்னு சொல்லக்கூடிய இந்த அவித்யாவும் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லை. இந்த ரெண்டுமே ஆப்ஜெக்ட் இல்லை. இந்த ரெண்டுமே ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா, ஒண்ணு வெளிப்படாதது அவ்யாக்கிருதம். எது? இந்த மாயா தத்துவம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் சப்ஜெக்ட், அது ஆப்ஜெக்ட். அப்ப ரெண்டுமே வெளிப்படாது. ரெண்டுமே பாத்தீங்கன்னா விஷயம் இல்லை, இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. இந்த வெறும் சுத்த சைத்தன்யத்தை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா, அது பாத்தீங்கன்னா அப்சல்யூட்டா இருக்கிறது, அனுபூதி நிலையில இருக்கிறது. அந்த இடத்துல சம்சாரம் இல்லை. இப்ப நம்ம விவகாரத்துல பாத்தீங்கன்னா எதோட சேர்ந்து இந்த உலகத்தை பாக்குறோம் அப்படின்னா, இந்த சைத்தன்யத்தை என்ன பண்றோம்? அந்த மாயையோட சேர்ந்து பார்க்கிறோம். பிரகாசமா இருக்கிற அந்த சைத்தன்யம் சர்வ வியாபகம், இந்த மொத்த லோகத்தையும் வியாபிச்சிருக்கிற ஒரு சைத்தன்யம், ஒரு பிரகாசம். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த பிரகாசம் என்னுடைய சித்தம்ன்ற ஒரு பைப் லைன் வழியா உள்ள டிராவல் பண்ண. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைத்தன்யமானது ஒரு பைப் லைன் வழியா வெளியில கிளம்புது. அந்த பைப் லைன் பாத்தீங்கன்னா 3 குணங்களை உடையது, திரிகுணாத்மிகா. அதோட சேரும் போது பிரகாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, இம்மூவபிளா இருக்கக்கூடிய பிரகாசம் அந்த திரிகுணாத்மிகா மாயையோட சேரும் போது என்ன ஆகுது? மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. மூவ் ஆகல. நல்லா தெரிஞ்சுங்க, மூவ் ஆகவே இல்லை. ஆனா மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு குச்சியை எடுத்து ஒரு பக்கெட்ல தண்ணியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குச்சி, ஸ்ட்ரைட்டான குச்சியை எடுத்து உள்ள விட்டீங்கன்னா பெண்ட் ஆன மாதிரி தெரியும். பெண்ட் இல்ல, ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு அந்த குச்சி. ஆனா உள்ள விட்ட மாத்திரத்துல தண்ணிக்குள்ளார போனோம்னா அது வேற மாதிரி வளைஞ்ச மாதிரி தெரியும். என்னங்க இது? அது மாதிரி வாஸ்தவத்துல பெண்ட் ஆகல, ஆனா பெண்ட் ஆன மாதிரி தெரியும். ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துருக்கோம். ட்ரெயின் நல்லா போகுது, 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன தெரியும்? ட்ரெயின் போற மாதிரி தெரியுதா, இல்ல வெளியில இருக்கிற வஸ்துக்கள் ஓடுற மாதிரி தெரியுதா அப்படின்னா, வஸ்துக்கள் வெளியில இருக்கிறது எல்லா இடம்லாம் ஓடுது. மரம் ஓடுது, செடி ஓடுது, எல்லா ஸ்டேஷனும் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது.
யாரு ஓடுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெயின் தான் ஓடிட்டு இருக்கு, ஆனா அது தெரிய மாட்டேங்குது. அப்ப ஆப்போசிட்டா தெரியுது உங்களுக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அச்சல தத்துவம், சைத்தன்யம். அது அந்த அந்த திரிகுணாத்மிகான்ற அந்த சித்தத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணோன்னு என்ன ஆகுது, நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் மூவ் ஆகுற மாதிரி சலமா ஆகுது. அச்சலமா இருக்கிறது சலிக்க ஆரம்பிக்குது, மூவ் ஆகுது. இந்த மூவ் ஆகிற சைத்தன்யம் ஏன் அப்படின்னா, திரிகுணம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா விபரீதம். சைத்தன்யத்துக்கு ஷேடோ விபரீதம். நான் என்னதான் வெள்ளையா இருந்தாலும் என்னோட ஷேடோ எப்படி இருக்கும், கருப்பாதானே இருக்கு. எவ்வளவு வெள்ளையா இருந்தாலும் இல்ல இல்ல என்னோட ஷேடோவும் வெள்ளையா இருக்குமா, இருக்காது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதே மாதிரி சுத்த சைத்தன்யத்தோட ஷேடோ அதுக்கு ஆப்போசிட்டான குணங்களை உடையது. இது சுத்த சைத்தன்யம் அச்சலம், இந்த அனாத்ம விஷயமா இருக்கிற அந்த மாயா சலம், அச்சலம் சலம். இது வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம், அதே நேரத்தில் ஆத்மா நிர்குணம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதோட ஷேடோவா இருக்கிற இந்த அவித்யா சது 3 குணங்களை உடையது. அங்க இருந்து என்ன ஆகுதுன்னா விருத்தி டிராவல் ஆகுது. விருத்தினா என்னன்னு கேட்டீங்கன்னா, விருத்தினா வேற எதுவுமே நினைக்காதீங்க. விருத்தின்றதுக்கு அர்த்தம் நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் பிரகாசம் ஒரு பீம் மாதிரி டிராவல் ஆச்சு அப்படின்னா, நம்ம எங்கேயாவது ராத்திரியில டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் போறோம். 10 பேர் கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா டார்ச் லைட் இருந்தா எப்படி இருக்கும், நல்ல லாங் ரொம்ப டிஸ்டன்ஸ் வரைக்கும் போற மாதிரி டார்ச் லைட், பெரிய நீளமா இருக்கிற டார்ச் லைட் வச்சிருக்கோம். எல்லாரும் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, தூரத்துல இருந்து பார்த்தா எப்படி தெரியும், பீமா அந்த பிரகாசம் வந்து பீம் மாதிரி போயிட்டு இருக்கும் எல்லா இடத்துலயும். 10 பேரோட டார்ச் லைட்ல இருந்து ஆயிடுச்சா, மற்றதெல்லாம் இருட்டா இருக்கும். இந்த 10 டார்ச் லைட்ல இருந்து போற வெளிச்சம் மட்டும் நீளமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதான் விருத்தி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டார்ச் லைட்ல இருந்து போற விருத்தி மாதிரி ஒவ்வொரு விருத்தியும். அப்ப சித்தத்துல இருந்து யார் போறா, பிரகாசம் தான். பிரகாசம் சர்வ வியாபகமா இருந்தா அது பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம், இம்மூவபிள். அதுவே விருத்திக்குள்ளார போச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், பிரகாசம் தான். நல்லா தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு விருத்தியும் பிரகாசம் தான். ஆனா அந்த பிரகாசம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சித்தத்துக்குள்ளார புகுந்து வெளியில வரும்போது அது என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பீம் மாதிரி கிளம்பிட்டு. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த பீம்ல எது சேர்ந்துருச்சு, சைத்தன்யம் பிளஸ் திரிகுணம். சித்த விருத்தியில என்ன இருக்கும், சித்த விருத்தியில சைத்தன்யம் பிளஸ் திரிகுணம். இது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா புத்திக்கு காலையில பேக்கப் ஆகும்போது புத்தியா பேக்கப் ஆகுது. புத்தியில போகும்போது அந்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரகாசத்து மேல ஒரு அபிமானம் முதல்ல வருது. புத்தியில பட்டோன அந்த அந்த பிரகாசம் இருக்குல்ல, பிரகாசத்துக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் வந்து சின்னவன் ஜீவன் அப்படின்னு ஒரு அபிமானம் வந்துச்சு. அபிமானத்துக்கு ஆளை காட்டுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிமானத்துக்கு ஆள் இல்லைங்க, வெறும் அபிமானம். என் வண்டி கீழே நிக்குது, 2 வீலர் நிக்குது, 2 வீலர் கீழே நிக்குது, வண்டி இருக்கு, நான் தனியா நிக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், அபிமானத்தை காட்டுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அபிமானம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த அந்த சீட்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது வண்டியை எடுத்தான் அப்படின்னா அப்ப அபிமானம் தெரியும். எடுக்காதுப்பா, வண்டி எடுக்காதே, வண்டி தொட, எடுத்துறான், வண்டி எடுத்துட்டு போறாம அப்படின்னு கத்துவோம் நம்ம. அப்ப அபிமானம் தெரியும். அபிமானம் எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது அதுக்கு சம்பவிக்கும் போது மட்டும்தான் காரியமா தெரியும். வாஸ்தவத்துல அபிமானம்ன்றது ஒரு வஸ்து இல்லை. இப்போ ஒவ்வொன்னா எடுத்துங்க. பிரகாசம் ஒரு வஸ்து, பிரகாசத்துக்கு மேல இருக்கிற அந்த திரிகுணம்ன்றது ஒரு ஷேடோ. ஷேடோக்கு இருப்பு இருக்கா? ஷேடோக்கு இருப்பு இல்லை. அப்ப பிரகாசம் தான் அந்த திரிகுணத்தோட சேர்ந்து டிராவல் பண்ணுது. பிரகாசம் மட்டும்தான் சத்தியம். ஆனா அந்த பிரகாசத்துல என்ன சேர்ந்துருச்சு, 3 குணங்கள் சேர்ந்துருச்சு. அப்புறம் புத்திக்கு வந்தோன அந்த சித்த விருத்திக்கு என்ன பேர் வருது, புத்தி விருத்தின்னு பேர் வந்துருச்சு. புத்தி விருத்தியில என்ன இருக்கும் அப்படின்னா, புத்தி விருத்திலையும் அதே பிரகாசம் தான் சாமி. ஆனா கூட அது கூட என்ன வந்துருச்சு, அபிமானம் வந்துருச்சு. அகங்காரா, அபிமானோ அகங்காரா வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் இந்த தனித்தனி புத்தியா, நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனி புத்தி. பிரகாசம் இந்த ரூம் ஃபுல்லா இருக்கிற பிரகாசம் அது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியான ஒரு சித்தத்துக்குள்ளார போகுது. கோடிக்கணக்கான சித்தங்கள்
கோடிக்கணக்கான சித்தம் வழியா எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிற பிரகாசம் அத்தனை சித்தங்கள் வழியாவும் பைப் லைன் வழியாவும் வெளியில போகும். யார் போறா? வேற யாரும் இல்லை, பிரகாசம் தான், சைத்தன்யம் தான் என்ன பண்ணுது போகுது. ஆனா கூட ஆட் ஆகிட்டே வருது ஒவ்வொன்னா. முதல்ல 3 குணங்கள் ஆட் ஆச்சு, மூவ் ஆக ஆரம்பிச்சு, புத்திக்கு வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அபிமானம் சேர்ந்துச்சு. அப்ப என்ன பேஸ்ல என்ன இருக்கும்? புத்தி விருத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, புத்தி விருத்தியில முதல்ல கான்சியஸ்னஸ் பிரகாசம், அது கூட சித்தத்துல இருந்து வந்தது என்னது? திரிகுணம். அது கூட பாத்தீங்கன்னா புத்திக்கு வந்தோன அபிமானம் வந்துருச்சு. இந்த அபிமானம் வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து அந்த புத்தி விருத்தி டிராவல் பண்ணுது, அடுத்த ஸ்டேஷன் போகுது, அங்க மனசுன்னு இருக்கு. அந்த மனசுக்குள்ளார அந்த பிராப்தி உள்ள ஸ்டேஷனுக்குள்ளார நுழைஞ்சோன அதுக்கு என்ன விருத்திக்கு என்ன பேர் வந்துருது? மனோவிருத்தி. சித்த விருத்தி, அதுக்கப்புறம் புத்தி விருத்தி, அதுக்கப்புறம் மனோவிருத்தி. புரிச்சுட்டே வாங்க. அப்ப மனோவிருத்தியில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோவிருத்தியில பேசிக்கா சைத்தன்யம், அதுக்கப்புறம் திரிகுணாத்மிகா மாயா, அதுக்கப்புறம் புத்தி விருத்தியில இருக்கக்கூடிய அபிமானம், 3 சேர்ந்து அதுக்கு மேல மனோவிருத்தி ஆயிடுச்சு. 4 லேயர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த மனோவிருத்தி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? அங்க இருந்து ஜங்ஷன், அது மனோவிருத்தின்றது ஜங்ஷன். அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணுது? 5 இந்திரிய விருத்திகள் பெரியுது. அப்பா கிளியரா இருக்கு. அப்போ 5 இந்திரிய விருத்தி அப்படின்னா 5 இந்திரிய விருத்தியில என்னெல்லாம் இருக்கணும்? சக்ஷு விருத்தின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சக்ஷு விருத்தின்றது மேல இருக்கிறது. அதுக்கு கீழே என்ன இருக்கும்? மனோவிருத்தி. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா சித்த விருத்தி. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சைத்தன்யம். சைத்தன்யம் தான் சித்த விருத்தியாயி, புத்தி விருத்தியாயி, மனோவிருத்தியாயி, சக்ஷு விருத்தி, ஸ்ரோத்திர விருத்தி, ரசவிருத்தி, கிராண விருத்தி, ஸ்பர்ஷ விருத்தின்னு 5 இந்திரிய விருத்திகளா வெளியில கிளம்புது. என்ன கிளம்புது? ஒரு நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு தீபத்தோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சொல்றோம். தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல முக்கியமானது இல்ல, தீப பிரபா பாஸ்வர். எப்படி பாத்தீங்கன்னா கடத்துக்குள்ளார இங்க இதை இந்த ஒரு விளக்க வச்சு பிரகாசத்தை உண்டு பண்ணி அதுக்கு மேல 5 ஹோல்ஸ் போட்டீங்க அப்படின்னா, மூடியில 5 ஹோல்ஸ் போட்ட மூடி வச்சா என்ன தெரியும்? பிரகாசம் 5 பீமா என்ன பண்ணும்? அந்த ஓட்ட வழியா வெளியில வரும். அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல. அதேதான் இங்க நம்ம சொல்றோம். உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த சைத்தன்யமானது புத்தி விருத்தி, மனோவிருத்தி அப்படி ஆகி அந்த 5 ஓட்டைகள் வழியா எது வருது? உள்ள இருக்கிற பிரகாசம் தான் வெளியில பீம் மாதிரி ஒரு வெளியில வருது. அப்படி அழகா தெரியும். இருட்டுல வச்சோம் அப்படின்னா 5 ஹோல்ஸ் வழியா பிரகாசம் வருது. அப்ப ஒவ்வொரு பிரகாசத்திலையும் கண்ணுக்கு தெரியாம என்னெல்லாம் இருக்கு? 3 குணங்கள், அப்புறம் அபிமானம். மனசோட சேரும்போது சஞ்சலம் வந்துருது. இந்திரியத்தோட சேரும்போது இந்திரிய அபிமானி தேவதைகளும் அதுக்குள்ளார வந்துருது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பீம் தான் கண்ணுல போன வெளியில வந்த பிரகாசம் டிராவல் பண்ணுது. என்ன பண்ணுது? டார்ச் லைட் மாதிரி கண்ணுல இருந்து ஒரு பீம் போய் வெளியில இருக்கிற ரூபத்தை என்ன பண்ணுது? பிரகாசிக்குது. காதுல இருந்து போற அந்த பிரகாசம் என்ன பண்ணுது? சப்தங்களை பிரகாசிக்குது. சைத்தன்யம் தானே. ஒவ்வொரு விருத்தியும் என்னது? பிரகாசம் தான். பிரகாசத்துக்கு அந்நியமா வேற இல்லை. ஆனா என்னது? ஒரு பீம் மாதிரி டிராவல் பண்ணுது. அப்போ காது, கண்ணு, மூக்கு, வாயில எல்லாத்துலயும் கிளம்புற பிரகாசம் அந்தந்த விஷயங்களை ரூப, ரச, கந்த, ஸ்பர்ஷம் அப்படின்னு 5 விஷயங்களை பிரகாசம் பண்ணி திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா விஷயங்களை விஷயாகாரமாயி அது அப்படியே திரும்ப சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு வருது. வெளியில போகும்போது எம்டியா போன இந்த சித்த விருத்தி திரும்ப என்ன பண்ணுது? ரிட்டர்ன் வரும்போது என்னாவது? லோடட் ஆயிடுது. லோடாயி இந்திரியத்துக்கு வருது. இந்திரியத்திலிருந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வருது. மனசு என்ன பண்ணுது? அதுக்கு நாலேஜ் கொஞ்சம் இருக்கு. அது என்ன பண்ணுது? சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ. மனசு என்ன பண்ணுது? ஐயோ இது என்னன்னு தெரியலையே, இது அதுவா இருக்குமோ, இது இதுவா இருக்குமோ அப்படின்னு சிமிலரா இருக்கிற எல்லாத்தையும்
யோசிக்குது. யோசிச்சுட்டு அதுக்கு தெரியல, உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா சிமிலரா இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எங்க இருந்து எடுக்குது? சித்தத்துல ஏற்கனவே ரெக்கார்ட் ரூம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்களா இந்த ஜென்மத்திலையும் முதல் ஜென்மங்களையும் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அங்க இருக்கு. இது உடனே பாத்தீங்கன்னா ஹெல்ப் எடுக்குது. ஏதாவது டேட்டாஸ் இந்த சிமிலரா ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குது. இந்திரியம் கொடுத்த விஷயத்துக்கு சிமிலரா இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு 5-10 விஷயம் அதுக்கு இருக்கும். உடனே அந்த மனசு பாக்குது இது என்னது அப்படின்னு. அதால டிசைட் பண்ண முடியல. அதுக்கு எப்பவுமே ஆசிலேஷனா இருக்கிறது, ரெவரிங்கா இருக்கிறது மைண்டு. அது உடனே என்ன பண்ணுதுன்னா 5 டேட்டாவையும் கொண்டுட்டு போய் புத்திகிட்ட கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுது. புத்திகிட்ட சமர்ப்பணம் பண்ணோன புத்தி என்ன பண்ணுது? 5 டேட்டாவையும் பண்ணி, அதுதான் பாத்தீங்கன்னா நாலேஜ்னு பேரு. புத்தேர் ஞானம், புத்தி தான் ஞானம் அப்படின்னு பேரு. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5த்துல எது சரியான டேட்டாவோ அதை எடுத்து இது இன்ன விதமானதுன்னு ஒரு ஞானமா அது ஆக்குது. அப்ப டிராவல் பண்றது பாத்தீங்கன்னா புத்தி சித்த விருத்தியாச்சு புத்தி விருத்தியாச்சு இப்படி வெளியில போனது எல்லாம் திரும்ப ரிட்டர்ன் புத்தி விருத்தி ஆகும் போது அதுக்கு பேரு அறிவு, நாலேஜ். சம்ஸ்கிருதத்துல போதம் அப்படின்னு பேரு. போதம் அப்படின்னா என்னது அப்படின்னா ஞானம். அப்ப ஞானம் இது புஸ்தகம், இது லேப்டாப், இது மானிட்டர், இது பாத்தீங்கன்னா செல்போன், இது பர்வதம், இது வீடு, இது பாய், இது பேனா, இது காக்கா சப்தம், இது மயில் சப்தம், இது குரங்கு சப்தம். ஏன் காக்கா கத்திக்கிட்டு இருக்கு? அது கொஞ்சம் ஏதாவது போடுங்க, காரபுந்தி கத்திட்டு போட்டு. காக்கா பாத்தீங்கன்னா சப்தம். அது எதுக்கு கத்துது தெரியும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நாலேஜ் பாத்தீங்கன்னா காக்கா கத்துது. ஏற்கனவே சித்தத்துல பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கு. அது சாப்பாட்டுக்காக பாத்தீங்கன்னா காரா பூந்தி அங்க தீர்ந்து போச்சு. காரா பூந்தி கூடு காரா பூந்தி கூடுன்னு அது கத்துதுன்னு சித்தத்துல பாத்தீங்கன்னா பதிவாயிருக்கு. பாருங்க, போயிட்டேன், போய் போட்டோட சப்தம் நின்று போச்சு. காக்கா பாத்தீங்கன்னா காரா பூந்தி வந்துருச்சு, சாமி போடுற அப்படின்னு தெரியும். நாதபெருமை கொண்டு போயிட்டார். இப்ப எந்த நாலேஜா இருந்தாலும் சரி, மைனா கத்துது, காக்கா கத்துது. அப்ப இதெல்லாம் புத்தி விருத்தியா ஆகி, புத்தியில எந்த விருத்தி நாலேஜா சாலிடா ஆச்சோ அது எல்லாம் எங்க இம்ப்ரெஸ் ஆகும்? சித்தத்துல போய் பதிவுகளை சம்ஸ்காரத்தை கதா ஜாத்தியகா சம்ஸ்காரோ பவந்தி. என்ன பாஷ்யம் இது? யோக பாஷ்யம். வியாசர் பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா அழகா எழுதுற, எந்த புத்தி விருத்தி உண்டாச்சோ அதே விதமான சம்ஸ்காரமானது சித்தத்துல உண்டாயிடும். சித்தத்துல உண்டாயிடும். காக்கா காரா புரிஞ்சு போட்டு கூட கத்துதுன்னா அது வேற எதுக்கோ பேசுது, யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கு. அது கூட இருக்கிறவங்களோட என்ன சாப்பிடல சாப்பிடு. அப்போ பாத்தீங்கன்னா கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏதோ விவகாரம் நடந்துட்டு இருக்கு. காக்கைக்குள்ளாரெல்லாம் ஏதோ பாஷை ஓடிட்டு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ளார என்னது ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணிடும். புத்தி விருத்தியா எந்தெந்த நாலேஜ் எல்லாம் உண்டாகுதோ அது எல்லாம் சித்தத்துல போய் பதிவாயி ஒரு ரெக்கார்ட் ஆயிடும். திரும்ப விருத்தி டிராவலிங் நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு சனாதி காலத்துல இருந்து ஆச்சாரியா இருக்க யோக பாஷ்யத்துல சொல்ல போறோம். உபய பிரவாகினி நதி அப்படின்னு சொல்ல போற. சித்தத்தை பாத்தீங்கன்னா உபய பிரவாகினின்னு சொல்ல போற. உபய பிரவாகினா ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கு, நதி மாதிரி. இந்த சித்த நதி பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. எப்படி போகும்? எல்லா நதியும் எப்படி போகும்? கீழ் நோக்கிதுல போகும். ஒரு பக்கம் தானே போகும். இமயமலையில இருந்து நதி உற்பத்தி ஆகுதுன்னா கங்கோத்திரியில இருந்து அது கீழ் நோக்கி சமுத்திரத்தை நோக்கி கங்காவா பிரவாகம் பண்ணி கங்கா சாகர்ல கல்கட்டால போய் சமுத்திரத்துல என்ன ஆயிடும்? கலந்தோம். என்னைக்காவது நதி ரிட்டர்ன் போறது நம்ம பார்த்திருக்கோமா? ரிட்டர்ன் போனது நதியை பார்த்ததே இல்லை. ஏன்னா மேல் நோக்கி போக முடியாது, கீழ் நோக்கி தான் நதி போகும். ஆனா இந்த சித்த நதி இருக்கு பாத்தீங்களா, சித்தம்ன்ற ரிவர். சித்தத்துல வாட்டர் எது? விருத்திகள் தான் வாட்டரா போயிட்டு இருக்கு. வெறும் ஃப்ளட் மாதிரி போயிட்டே இருக்கு இந்த விருத்திகள். இந்த விருத்திகள் பாத்தீங்கன்னா மெதுவா வெளியில போய் விஷயத்தை ஆழம் பண்ணிட்டு திரும்ப எங்க போகுது? மேல ரிட்டர்ன் போகுது. இதுதான் விசேஷம். மற்ற நதியெல்லாம் ஒன் சைடா போகும். இது பாத்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு திரும்ப புத்தி விருத்திக்கு போய் நாலேஜ் ஆகி அது பாத்தீங்கன்னா சித்த விருத்திக்கு போய் என்ன ஆகுது? சம்ஸ்காரமா வாசனையா பதிவாய். அப்போ நதி பாத்தீங்கன்னா 2 பக்கமும் பாயக்கூடிய நதி
இந்த சித்த விருத்திகள் அப்படின்னு. புத்தி விருத்தியில புத்தியில போது அதுக்கு பேரு ஞானம்னு பேரு. சித்தத்துல ரெக்கார்ட் ஆகும் போது அதுக்கு பேர் என்ன பேரு? வாசனா சம்ஸ்காரம்னு பேரு. மனசுல இருக்கும் போது அதுக்கு பேரு சஞ்சலம், சங்கல்ப விகல்பம்னு பேரு. இந்திரியத்துல இருக்கும்போது இந்திரிய விருத்தின்னு பேரு. இவ்வளவுதான். அப்ப பிரதிபோதம் அப்படின்ற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அறிவிலும் அப்படின்னா ஒவ்வொரு புத்தி விருத்தியிலும், புத்தியில உண்டாகக்கூடிய ஒவ்வொரு ஞானத்திலும் அந்த பிரம்ம தத்துவம் அறியப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன கேரி ஆயிட்டு வந்திருக்கு? சைத்தன்யம் திரிகுணத்தோட சேர்ந்தோன விற்த்தியாச்சு. விற்பி பாத்தீங்கன்னா புத்தியில வரும்போது புத்தி விற்பி, மனசுக்கு வரும்போது மனோவிருத்தி, இந்திரியத்துக்கு வரும்போது இந்திரிய விற்பி, வெளியில போய் பாத்தீங்கன்னா விஷயத்தோட கிரகணம் பண்ணதுக்கு பிறகு அது ரிட்டர்ன் புத்திக்கு வரும்போது என்ன வந்துருது? இது புஸ்தகம் அப்படின்னு விற்பி ஆயிடுச்சு. இது புஸ்தகம், இது பாத்தீங்க அப்படின்னா பேனா, இது லேப்டாப், இது பர்வதம் அப்படின்னு நம்ம விற்த்திய சொல்றோம். அப்ப ஒவ்வொரு புத்தி விற்த்தியிலையும் என்னெல்லாம் இருக்கு? நாமம், ரூபம். புஸ்தகம்னு ஒரு விற்பி உண்டாகுது எனக்கு. இது புஸ்தகம் அப்படின்னு ஒரு விற்பி இருக்கு. இது புஸ்தகமாக இருக்கிறது, இது டேபிளாக இருக்கிறது, இது செல்போனாக இருக்கிறது, இவர் ராமராக இருக்கிறார், இவன் சீதையாக இருக்கிறாள் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கூடைய நம்ம என்ன பண்றோம்? இதான் புத்தி விருத்தி, நாலேஜா இருக்கிறது புத்தியில. அப்படி உண்டாகும் போது பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அம்சம் இருக்கு அதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அது, இது அது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அதுன்றது சர்வநாம சப்தம். இது அதுன்றதுதான் பாத்தீங்கன்னா சைத்தன்யம், பிரம்மம். இது அதுன்றது நாமரூபம் இல்ல இருக்கு. அதனாலதான் இது அது, அவர் இவர், அவள் இவள், நான் அப்படின்றதெல்லாம் ஒரு சப்தம் போடுறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நாமம், ரூபம். அதுக்கப்புறம் கூட வேற என்ன சொல்றீங்க? புஸ்தகம்ன்ற நாமம், ரூபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. இது புஸ்தகமாக இருக்கிறது. இதென்ன விருத்தி. நீங்க ரொம்ப உங்களுக்கு பிரத்யட்சமா இது அனலைஸ் பண்ணணுன்றதுக்காக இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன். எந்த தாட்டா இருந்தாலும் இது புஸ்தகமா இருக்கு, இது லேப்டாப்பா இருக்கு, இது பர்வதமா இருக்கு, இது அவர் பாத்தீங்கன்னா ராமரா இருக்காருன்றது நம்ம எல்லாத்தையும் சேர்க்கணும். இருக்கிறது, இருக்கிறார் அப்படின்னு ஒரு எப்பவுமே வெர்ப போட்டீங்கன்னா தான் அது கம்ப்ளீட் ஆகும், ஒரு சென்டென்ஸ் மேக் ஆகும். அப்ப சென்டென்ஸ் மேக் ஆகிறதுக்கு இது புஸ்தகம் அப்படின்னு சொன்னா இது புஸ்தகமா இருக்கிறது அப்படிதான் சொல்லணும். சொல்லுங்க. இல்ல நீங்க இப்ப நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நான் சொல்றதை சொல்லியாச்சு, திரும்ப நீங்க அதை சொல்லக்கூடாது. நீங்க ஏதாவது சந்தேகம் இல்ல நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மெதுவா ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா ஈவினிங் பாத்தீங்கன்னா யூடியூப்ல திரும்ப கேளுங்க. நான் இப்பதான் விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன். காலையிலயும் இதே விளக்கம் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இருக்கேன், அதுக்கப்புறம் திரிகுணாத்மிகா மாயா இருக்கு, அதுக்கப்புறம் அது பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி புத்தி விருத்தி ஆகுது, அது எனக்கு போர் அடிக்குது, மனோவிருத்தி ஆகுது, மனோவிருத்தி இந்திரியத்துக்கு போகுது, இந்திரிய விருத்தி ஆகுது, அது வெளியில போகும்போது அன்லோடா வெறும் எம்டியா இருக்கு, அது பாத்தீங்கன்னா வெளியில போய் விஷயங்களோட சேர்க்கும் போது லோட் ஆகுது, லோட் ஆயிட்டு இந்திரியத்துக்கு வருது, திரும்ப மனசுக்கு வருது, மனசுல பாத்தீங்கன்னா டேட்டாஸ், சிமிலர் டேட்டாஸ் சித்தத்திலிருந்து எடுத்துக்குது, அதை கொண்டுட்டு போய் புத்திட்ட கொடுக்குது. புத்தி என்ன பண்ணுது? சாலிடா இது இன்னது அப்படின்னு அறியுது, இது புஸ்தகம் அப்படின்னு அறிவு உண்டாகும். அந்த புஸ்தகம்ன்ற விற்த்தியில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இது புஸ்தகமாக இருக்கிறது நம்ம சொல்றோம். இந்த இதுன்றதும் இருக்கிறதுன்றதும் மாறாம அப்படியே இருக்கும். இது புஸ்தகமாக இருக்கிறது, இது டேபிளாக இருக்கிறது, இது பாத்தீங்கன்னா லேப்டாப்பாக இருக்கிறது, இது பர்வதமாக இருக்கிறது, இது வீடாக இருக்கிறது, இவர் ராமராக இருக்கிறார், இவள் சீதையாக இருக்கிறாள், நான் பரமஹம்சானந்தாவாக இருக்கிறேன். சப்ஜெக்ட்ல சொல்லும் போது நான் இதுன்றது பாத்தீங்கன்னா நான் ஆயிடுது. நான் பரமஹம்சானந்தாவா இருக்கின்றேன் அப்படின்னு ஆயிடுது. வெளியில சொல்லும் போது இது டேபிளாக இருக்கிறது, அது பர்வதமாக இருக்கிறது,
அது, இது, நான், இதெல்லாம் சர்வநாம சப்தம். இருக்கிறது இருக்கிறதெல்லாம் சப்ஜெக்டுக்கு வரும்போது இருக்கிறேன் அப்படின்னு போட்டுப்போம். நான் பரமஹம்சானந்தாவா இருக்கிறேன். நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராதாமணியா இருக்கீங்க. அது பர்வதமா இருக்கு. இப்ப பாருங்க, அந்த இருக்கிறது, அது, இது, அவள், இவன் அப்படின்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கு, சேஞ்ச் ஆகல. நடுவுல இருக்கிற நாம ரூபம் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும். அப்போ எந்த விற்த்தியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாம ரூபம், அதுதான் விஷயம்னு பேரு, ஆப்ஜெக்ட். அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நான் இருக்கிறேன் அப்படின்றதும், இது இருக்கிறது அப்படின்றதும், இது எல்லாம் சைத்தன்யத்தோட அம்சம், பிரம்மத்தோட அம்சம். இதுக்குள்ளார அந்த விற்த்தின்னு எப்படி சுவாமி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் திரிகுணாத்மிகா. நாம ஏற்கனவே யோக பாஷ்யத்துல, வியாச பாஷ்யத்துல, யோக சூத்திர பாஷ்யத்துல சொல்லியிருக்கேன். இந்த சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா திரிகுணாத்மகம். கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. 3 குணங்களை கண்ணுக்கு பார்க்க முடியாது. அது எப்படிப்பட்டது அப்படின்னா மேக்னெட் மாதிரி. மேக்னெட் என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்கிற விஷயங்களை ஈர்த்துக்கும். அப்ப இந்த சித்தம்ன்ற அந்த சித்த விருத்தி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கண்ணை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற சைத்தன்யத்தை தன்னோட சேர்த்துக்கிட்டு கூட வந்து ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த புஸ்தகம் அப்படின்ற இந்த உலகம், நிறைய விஷயங்கள், வஸ்துக்கள் இருக்கா, இது புஸ்தகம், இது லேப்டாப், இது மலை, இது வீடு அப்படின்னு வெளியில இருக்கிற எல்லா நாம ரூபத்தை என்ன பண்ணுச்சு? டக்குன்னு இழுத்து தன்மயமாக்கிச்சு. அப்போ ஒரு விருத்தி இருக்குன்னா, இது புஸ்தகம் அப்படின்னு ஒரு விருத்தி இருக்குனாவே அந்த புஸ்தகத்துல ஆதார தத்துவமா சைத்தன்யமா இருக்கிற நான் இருக்கேன். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விருத்தி என்ன பண்ணிடுச்சு? வெளியில இருக்கிற நாம ரூபத்தையும் தன்மயமாக்கிடுச்சு. அப்ப ஒவ்வொரு விருத்தியிலையும் என்ன இருக்கும்? நாம ரூபம் இருக்கும். நாம ரூபம்தான் விருத்தி. திரிகுணாத்மிகான்றது விருத்தி, நாம ரூபம். அந்த நாம ரூபத்துக்கு ஆதாரமா எது இருக்கணும்? நான் இருப்பேன். நான் என்னது? சைத்தன்யம். இந்த சைத்தன்யம் பிரகாசம் தான். வெளியில இருந்தா பிரகாசம், விருத்தி. அது இந்த சித்தத்துக்குள்ளார போய் வரும்போது அதுக்கு பேர் என்னது? விருத்தின்னு பேர், வேற எதுவும் இல்லை. அப்ப ஒவ்வொரு பிரகாசத்திலையும் ஒவ்வொரு அறிவிலையும் இத்தனை அம்சம் தான் இருக்கு. இதை தான் நம்ம என்ன பண்ணோம்? திருஷ்ய விவேகத்துல வித்யாரண்ய சுவாமி சொல்றாருல்ல, என்னது? அஸ்தி பாதி பிரியம் சேதி நாம ரூப பஞ்சகம். அஸ்தி பாதி பிரீத்தி, சத்து சித்து ஆனந்தம். கூட என்ன இருக்கும்? நாம ரூபம். நாம ரூபம் ச பஞ்சகம். 5 அம்சங்கள் ஒவ்வொரு விருத்தியிலையும் இருக்கும். நாம புஸ்தகம் தானே தெரியுது சுவாமி அப்படின்னு கேட்டா, புஸ்தகம்ன்றது நாமன் ரூபம். அதுக்கு கீழே என்ன இருக்கு? இது இருக்கிறதுன்னு ஒண்ணு சொன்னோம்ல, இது புஸ்தகமாக இருக்கிறது. அந்த இருக்கிறதுன்றது என்னது? எக்ஸிஸ்ட், சத்தம்சம். இதுன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுன்றது ஒரு சித்தம்சம். அந்த சத்து சித்து அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சத்து சித்து 2 அம்சம் இருக்கும், பிரதானமா இருக்கும். அதை படிக்கும் போது உங்களுக்கு ஆனந்தம் வருதா? ஆமா, எனக்கு கேனோபனிஷத்து புக்கு படிக்கும் போதெல்லாம் ஆனந்தம் தெரியல. அப்போ புக்குல என்ன மறைஞ்சிருக்கு? ஆனந்தம் இருக்கு. அதுல இருக்க பூச்சிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கை சாப்பிட்டுட்டு, சுவாமி நல்ல புக்கு போட்டிருக்காரு, நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல மறைஞ்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வஸ்துல மறைஞ்சிருக்கிறது ஆனந்தம். வெளியில தெரியறது சத்தும் சித்தும் சிலதுல பிரதானமா இருக்கும். மைசூர் பாக் எடுத்து சாப்பிடுற, மைசூர் பாக் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அதுல ஆனந்தம் பிரதானமா தெரியும். சத்து சித்தம் என்ன ஆயிரும்? கவனமா இருக்கும். கவனமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? வெளியில வந்து பாத்தீங்கன்னா 3மே ஒண்ணுதான். அதுல ஒரு ஆங்கிள் மட்டும் என்ன பண்ணும்? வெளியில தெரியும். நான் அப்படின்னு சொன்னா வெறும் சைத்தன்யம் மட்டும் பிரதானமா தெரியுது. ஆனா சத்தும் ஆனந்தமும் நானா இருக்க வெளியில. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லையும் சத்து சித்து ஆனந்தம் மறைஞ்சிருக்கு. அதுக்கு மேல நாமம் ரூபம். இது புஸ்தகமா இருக்குன்னு நான் எப்படி சொல்றனோ அதே மாதிரி நான் பரமஹம்சானந்தாவாக இருக்கிறேன். இந்த நான் அப்படின்றதும் இருக்கிறேன் அப்படின்றதும் சச்சிதானந்தம். இந்த பரமஹம்சானந்தான்றது நாம ரூபம். இது மலையாக இருக்கிறது, மலை நாம ரூபம். இது இருக்கிறது அப்படின்றது சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம் ஆயிடுச்சு. இந்த எந்த விருத்தியா இருந்தாலும் இந்த 5 அம்சங்கள் இருக்கும். 5ல 3 ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம். முதல் 3 வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபம்.
ஜெகத் ரூபம் துவயஸ்ததா. என்ன அற்புதமான ஸ்லோகத்தை பண்ணி வச்சிருக்காரு வித்யாரணி சாமி. அஸ்தி பாத்தி பிரியம் சேதி நாம ரூபம் ச பஞ்சகம். ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் என்னது? ஆத்யத்ரயம். முதல்ல இருக்கிற 3 அஸ்தி பாத்தி பிரீத்தி, இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபம். ஜெகத் ரூபம் துவயஸ்ததா. அந்த நாம ரூபம் சொல்லக்கூடிய 2 இருக்கே, இந்த 2 தான் ஜெகத் ஃபார்ம், ஜெகத் ரூபம். அற்புதம். அவ்வளவுதான். எந்த விருத்தியா இருந்தாலும் ஜெகத்திற்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமும் இருக்கும், எந்த விருத்தியா இருந்தாலும். அப்ப பிரதிபோத விதித்தம் மதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு புத்தி விருத்தியிலும், ஒவ்வொரு ஞானத்திலும், ஒவ்வொரு விஷய ஞானத்திலும், எந்த விஷய ஞானமா இருக்கட்டும், எல்லா விஷய ஞானத்திலும் என்ன இருக்கும்? இந்த 5 அம்சம், நாமரூப பஞ்சகம் சொல்லக்கூடிய 5 அம்சம் இருக்கும். இப்ப நான் கேட்கிறேன், பிரம்மம் எங்க அறியணும் அப்படின்னா, பிரம்மம் எங்க அறியறதா? ஒவ்வொரு விருத்திலையும் அதுதாங்க இருக்கு. பிரகாசம் தான், பிரகாசம் தான் வந்து நான் அப்படின்னு சர்வ வியாபகமா இருக்கிற பிரகாசம் தான் சித்த விருத்திக்குள்ளார போகும்போது ஒரு பீம் மாதிரி, டார்ச் லைட் மாதிரி போச்சு. இந்த டார்ச் லைட்ல இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்த விருத்தி மாதிரி டிராவல் பண்ணி ஒரு ஃபார்முக்கு வருது. அப்ப ஒவ்வொரு நாமரூபத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அறிவிலும், ஒவ்வொரு நாமரூப அறிவிலும் அந்த சைத்தன்யமானது, பிரம்மமானது அறியப்பட்டதாகவே இருக்கிறது அப்படின்னு ரிஷிமார்கள் என்ன பண்றாங்க? அபிப்பிராயப்படுகிறார்கள். முடிஞ்சு போச்சு. அதனால இப்ப நம்ம எங்க சாமி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்க இருக்கோம் தெரியுங்களா? விருத்தி சாரூபியம் இதரத்ர ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம் யோக சித்த விருத்தி நிரோதக. 3 சூத்திரம் முக்கியம். மொத்த யோக சாஸ்திரமும் 3 சூத்திரம் தான். என்னது? யோக சித்த விருத்தி நிரோதம். சித்தத்தில் இருக்கக்கூடிய விருத்திகளை நிரோதம் பண்ணணும். எதை நிரோதம் பண்றது? நாமம் ரூபம். அதுதான் நிரோதம் பண்ண முடியும். நாம ரூபத்தை நிரோதம் பண்ணினீங்கன்னா மிச்சம் யார் இருக்கும்? சைத்தன்யம் மட்டும், அஸ்தி பாத்தி பிரீத்தி மட்டும் மிச்சம் இருக்கும். நாமரூப பஞ்சகம் தான் எல்லா விருத்திலையும் நாமரூப பஞ்சகம். அப்ப வந்து நாமரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீக்குனீங்கன்னா, இது பொய், இது பொய், புஸ்தகம்ன்ற நாமம் ரூபம் பொய் அப்படின்னா நான் இருக்காங்க, சைத்தன்யம் மட்டும் இருக்கு. எல்லா புத்தி விருத்திலையும் இருக்கக்கூடிய நாம ரூபத்தை, அது மாயையோட அம்சம், அது வந்து ஷேடோ அப்படின்னு அதை நிவர்த்தி பண்ணினீங்கன்னா, சர்வ விருத்தி நிரோதம் நடந்துச்சு அப்படின்னா ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். யோக சூத்திரத்துல 3வது சூத்திரம் வந்துடும். ஆயிடுச்சா? ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். முடிஞ்சு போச்சு. மோட்சம் தான் ஸ்வரூப அவஸ்தானம். ஏவ மோக்ஷா. மோட்சம்னா என்னப்பா? தான் தானா நிற்கிறது. அப்ப தான் தானா நிற்கிறோம்னா என்ன பண்ணணும்? நமக்கு மேல உண்டாகிற இந்த நாம ரூபத்தை நீக்குனீங்கனாவே மிச்சம் நான் தான் இருப்பேன். சிம்பிள். இது மாதிரி அற்புதமான ஒரு வித்யா வந்து வேற எங்கேயும் இருக்க. ஒரே மந்திரத்துல அவ்வளோ விஷயங்களை கொடுத்து வச்சிருக்கு. ஆயிடுச்சா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் எப்படி சாமி இருக்கும்? முக்த புருஷன் எல்லாத்தையும் சமாதிஸ்தன், ஸ்தித பிரஜன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அந்த ஸ்தித பிரஜன் என்ன பண்றான்? தான் தானா நிக்கிறான். இந்த நாம ரூபமா இருக்கக்கூடிய விற்த்திகளோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணாம ஆப்ஜெக்டா பாக்குறான். நீங்களும் நானும் என்ன பண்றோம் அப்படின்னா, யோக சூத்திரத்துல 4வது சூத்திரம் சொல்லுது, மற்றவங்க விற்பி சாரூபியம் இதரத்திர. இதரத்திரனா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் விஷயத்தில். சமாதியில இல்லாத, ஸ்தித பிரஜனா இல்லாத, ஞான நிஷ்டை இல்லாதவன் எப்படி இருக்கான்? நம்ம மக்கள் எல்லாமே அந்த சித்த விற்த்திகள் எப்படி உண்டாகுதோ அதோட இணைந்தவர்களாக இருக்கின்றோம். அதோட சிங்காய் நம்ம இருக்கோம். சித்து ஜட கிரந்தின்னு பேர். திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஹேய ஹேத்துகுன்னு ஒரு சூத்திரம் வருது. 2வது பாதத்தில் ஒரு சூத்திரம் வருது. சம்சாரத்துக்கு என்னப்பா காரணம் அப்படின்னா, இந்த ஜடம்னு சொல்லக்கூடிய சித்தம் எது? ஜடம். சித்த விற்த்திகள் எது? ஜடம். சித்த விற்த்திகள் எது? நாம ரூபம். சித்த விற்த்திகள் நாம ரூபமா பரிணமிக்குது, அது ஜடம், மாயா. அதோட சைத்தன்யமா பார்ப்பவனா இருக்கிற நான் என்ன ஆயிட்டேன்? பார்ப்பவனும் பார்க்கப்படும் விஷயமும் சயோகமாயிடுச்சு. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம்ன்றது ஒரு விருத்தி, தேக விருத்தின்னு பேரு. தேக விருத்தியில தேகத்தோட நம்ம என்ன பண்ணிட்டோம்? இணைஞ்சிட்டோம்.
புத்தி விருத்தி முதல்ல உண்டாச்சு, புத்தி நான் அப்படின்ட்டோம். காலையில வேக்கப் ஆகும்போது புத்தி விருத்தி ஃபர்ஸ்ட் எடுத்தோம். புத்தி விருத்தி ஆகும்போது நாம் புத்தின்னு அபிமானம் வந்துருச்சு. மனசுல விருத்தி மனோவிருத்தி ஆகும்போது நான் மனசுன்னு ஆயிடுச்சு. இந்திரிய விருத்தி வரும்போது நான் இந்திரியங்கள் அபிமானம் வந்துருச்சு. தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேக்காப்பாவை தேக விருத்தி ஆனதுக்கு பிறகு இந்திரியங்கள் தான் தேக விருத்தியா பரிணமிக்குது. ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம் பரமஹம்சானந்தா அப்படின்னு நான் அப்படின்ற அந்த சைத்தன்யம் இந்த பரமஹம்சா புத்தி மனசு இந்திரியம் இந்த தேகம் அப்படின்ற விற்த்திகளோட நாமரூப விற்த்திகளோட இணைஞ்சு நான் 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 அபிமானத்தை அடைஞ்சிருச்சு. இதான் சம்சாரம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாரு, நேத்தி 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 இது நான் அல்ல இது நான் அல்ல இது நான் அல்ல அப்படின்னு நீங்க நாம ரூபங்கள் எல்லாத்தையும் இது நான் அல்ல இது நான் அல்ல இது சைத்தன்யம் இல்லை இது வந்து ஜடம் இது வந்து திரிகுணாத்மிகா மாயையினால தெரியறது ஆபாசிக்குது இவை நான் இல்லை அப்படின்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த நேர்த்தி பண்ணிக்கிட்டே போய் கடைசியில தான் தானா நின்னீங்க அப்படின்னா அதான் சுரூப அவஸ்தை. அப்ப அந்த ஒவ்வொரு விற்த்தியிலையும் அப்ப என்ன பண்ண போறோம், எங்க மனநத்துல நிதித்தியாசனத்தை என்ன பண்ண போறோம் தெரியுங்களா, எங்கேயோ போய் மோட்சத்தை அடையிறதுல ஒவ்வொரு விற்த்தியும் ஒரு ஞானம். அந்த ஒவ்வொரு ஞானத்திலையும் யார் இருக்கா, ஞானம்ன்றது என்னுடைய சுரூபம், ஞானம்ன்றது நான் தான். அந்த ஞானத்துல இருக்கக்கூடிய அந்த நாம ரூபத்தை நீக்கணும் அப்படின்னா நான் இருக்கேன். அப்ப ஒவ்வொரு ஞானத்திலையும் நான் தான் இருக்கேன். அப்போ நமக்கு நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனநத்துல இருக்கிறவன் சூக்ஷ்ம மனநத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எந்த தாட்டு வந்தாலும் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் தாட்டை எல்லாத்தையும் நாம ரூபத்தை இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டே இருப்பான். நீக்கிட்டே போனதுக்கு பிறகு ஒரு சமயத்துல நீக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாம நான் மாத்திரம் மிச்சம் இருக்கிறேன். இதான் சுவானுபவம் அப்படின்னு. அப்போ அந்த விதமா தான் ஒவ்வொரு விற்த்தியிலையும் தான் இருக்க அப்படின்னு. இதே வந்து பாத்தீங்கன்னா சமாதியில இருந்து திரும்ப கீழே இறங்கி வருவான், சகஜத்துக்கு வருவான். சகஜத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவான், தான் தானா நிற்பான். இந்த எந்த விற்த்திகளோடையும் அவனுக்கு அபிமானம் உண்டாகவே உண்டாகாது. தேகமும் ஒரு விற்பி, இந்திரியமும் ஒரு விற்பி, புத்தி இருக்கு எனக்கு புத்தி இருக்குன்னு நம்ம ஒரு விற்பி தானே உண்டாகுது. புத்தியில நான் ரொம்ப அறிவாளியாகும் அப்படின்னா அதுவும் ஒரு விற்பி தானே. எனக்கு புத்தியே இல்லை, எதுவுமே புரிய மாட்டேங்குது, அதுவும் ஒரு விற்பி தானே. என்னோட மனசு ரொம்ப பியூரா இருக்கு, அதுவும் ஒரு விற்பி தானே. எனக்கு மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு, அதுவும் ஒரு விற்பி தான். எனக்கு இந்திரியம் வந்து காது கேட்குது காது கேட்கல, கண்ணு தெரியுது கண்ணுக்கு தெரியல, ஸ்கின் ரொம்ப பிரகாசமா இப்ப இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. இது எல்லாம் இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா குள்ளமா இருக்கு, இந்த தேகம் இப்ப மெலிஞ்சு போய் கிடக்குது, சுகர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ஷீணமாக்கிடுச்சு, அதுவும் விற்பி தானே. என் தாடி நினைச்சிருக்கு, என் மீசை நினைச்சு போச்சு, வயசாயிடுச்சு, எனக்கு எல்லாம் விற்பி தானே. நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், அதுவும் விற்பி தானே. அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் அது என்னது, நாம ரூப விற்பி. அப்ப எந்த தாட்டு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு அந்த நாம ரூபத்தை நேர்த்தி பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தி பண்ண முடியாம நான் மாத்திரம் இருப்பேன். பிரகாசம் பிரகாசம் மாத்திரம் இருக்கும். பிரகாசத்துல என்னெல்லாம் டிராவல் பண்ணிச்சுன்னு பார்த்தோம். பிரகாசத்தோட 3 குணமா உள்ள விற்பி கண்ணுக்கு தெரியாதது டிராவல் ஆச்சு, அதுதான் புத்தியாச்சு, அதுதான் மனசாச்சு, அதுதான் இந்திரியமாச்சு, அதுதான் நாம ரூபத்தோட சேர்ந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி புத்தியில வந்து புத்தி விருத்தியா இது புஸ்தகமாச்சு. அப்போ அந்த புஸ்தகம்ன்ற நாம ரூபத்தை எடுத்துட்டா வெறும் பிரகாசம் மட்டும் மிச்சம் இருக்கும். பிரகாசம் பிரகாசமா மிச்சம் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்துவம் ஹி விந்ததே. இதை நீங்க அடைஞ்சிங்கன்னா நான் நானா நின்ன அப்படின்னா அதுதான் சாகாத நிலையை அடைவதற்கான காரணமா ஆகிறது. அமிர்தத்துவம் ஹி விந்ததே. இந்த ஒவ்வொரு விருத்தியிலும் இருக்கக்கூடிய தன்னை எவன் அறிகிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்துவத்தை அடைகின்றான், அவன் அமிர்தத்தை அடைகின்றான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஆத்மனா விந்ததே வீரியம். ஆத்மனா விந்ததே வீரியம்னா எல்லா வீரியம்ன்றது என்னது, வாஸ்தவத்துல சக்தி சாமர்த்தியம். இந்த சக்தி சாமர்த்தியம் யாரோட சேர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்ட் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் சக்தி சாமர்த்தியம். என்ன சக்தி சாமர்த்தியம், என்னோட உடம்புல கிரியாசக்தி எது, பிராணன். முதல்ல ஒவ்வொன்றா எடுத்துக்கு கிரியாசக்தி எது, நான் ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு நல்லா இவரு சீர்காழி கோவிந்தராஜன் இருக்காருல, அவரோட ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டேன். காலையில எழுந்திரிச்சு ஒரு பாட்டு இருக்குல்ல, விநாயகனே வினை எடுப்பானேன்னு ஒரு பாட்டு வரும். காலையில கேட்டா சரி கணபதி பாட்டு கேட்கலாம் அப்படின்னு
போட்டா அவரு என்ன மாதிரியே பேசுறாரு. எல்லாம் ரொம்ப இது என்னது ரொம்ப உச்சஸ்தாய் ஹை பிச். இப்போ என் கூட வந்து யாராவது சாட்டிங் பண்ண வந்தாங்கன்னா யாராலையும் பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ருத்ரம் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், என் கூட யாருமே சொல்ல முடியாது ருத்ரத்தை. மெதுவா போயிருங்க, நீங்க பாட்டுக்கு ஹை பிச்சிலேயே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஹை பிச்சிலேயே சொல்றது ரொம்ப கஷ்டம். இப்ப நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன்ல, இது லைட்டா ஆரம்பிச்சோன்னு டக்குன்னு என்னன்னா என்னோட பிச் வந்து மாறிடும், ஹை பிச்சுக்கு மாறிடும். முடிகிற வரைக்கும் ஹை பிச்சாவே போயிட்டு இருக்கும். நிறைய பேரால ஹை பிச்சில் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேச முடியாது, ரொம்ப நேரம் பாராயணம் பண்ண முடியாது, லோ பிச்சு போயிடுவாங்க. அப்போ இந்த பிச்சு எதுன்னு கேட்டீங்கன்னா, ஹை பிச்சுனா இப்ப என்கிட்ட இருக்கிற பிராணசக்தி ரொம்ப பலமானது. இந்த பிராணசக்தி பலமா இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பாடம் எடுக்க முடியும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பாடம் 10 நிமிஷம் பேசுங்களேன், பாத்துக்கலாம் 10 நிமிஷம் தனியா பேசுனீங்கன்னா மூச்சு முட்டிடும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சக்தி எது? ஒரு மூட்டை தூக்குறவன்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 கிலோ மூட்டையை டக்குன்னு தூக்கி மேல வச்சுட்டு கொண்டு போயிடலாம், ஒரு லாரிக்கு மேல ஏற்றிடலாம். என்னால வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ வெயிட்டை வந்து மாடியில செகண்ட் ஃப்ளோர் கொண்டு வர முடியல. இப்போ ஒருத்தன் 100 கிலோவை தூக்குறான், என்னால 5 கிலோ தூக்க முடியல. நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஹை பிச்சில் பேசுறேன், இன்னொருத்தரால 5 நிமிஷம் பேச முடியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எனர்ஜின்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜின்றது பிராணன், கிரியாசக்தி. அதுக்கப்புறம் புத்தி சக்தி. ஒவ்வொன்றுத்துக்கு ஆவாங்க. இந்த சைத்தன்யம் எதோட சேருது? மாயைன்ற இந்த 3 குணங்களுடைய மாயையோட சைத்தன்யம் சேருது. இந்த மாயை தான் வந்து பாத்தீங்கன்னா, சைத்தன்யமும் இந்த மாயையும் சேர்ந்தோன உண்டாகிற முதல் தத்துவம் பிராணன், கிரியாசக்தி. அப்ப கிரியாசக்தியில என்ன இருக்கு? பிராணசக்தி, பராதேவதா. அந்த கிரியாசக்தியில இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, சக்தி யாரு? அம்பாள் தான் சக்தி. சைத்தன்யத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா சக்தி எல்லாம் இல்லை, அது ஞானம் மட்டும். அது அந்த ஞானத்தோட அம்பாள் சேரும் போதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா, மாயா சேரும் போது சக்தியா ஒரு பிராண தத்துவமா மாறுது. பிராணசக்தி பராதேவதா, பிராணசக்தி தான் பராதேவதா. அந்த பிராணசக்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்கப் ஆகும் போது புத்தியா வேக்கப் ஆகுது. புத்தி வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா புத்தி, சத்துவ குணம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அறியுது. ஞான சங்கேன பாரத சுகசங்கேன சாணக கீதால சொல்ற. இந்த சத்துவகுணம் என்ன பண்ணும்? சுகத்தோடையும் ஞானத்தோடையும் உங்களை பந்தப்படுத்தும். நிர்மலமானது சத்துவகுணம். அப்போ யாரு சத்துவ குணத்தோடு கூடியிருக்காங்களோ அவங்களோட ஞானம் எப்படி இருக்கும்? ஞான சக்தி பலமா இருக்கும். அதுக்கப்புறம் அதுலயே ரஜோகுண புத்தி ஆச்சு அப்படின்னா அது என்ன ஆயிடும்? சஞ்சலமா இருக்கும். ஞானம் வந்து ஐஸ்வர்யத்திலையும் அதர்மத்திலையும் போகும். காமம், குரோதம், லோப, மோகத்துல கொண்டுட்டு போகும் அந்த ஞானம். தமோ குண புத்தியா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஞானம் அஜ்ஞானமா மாறிடும், மறைச்சிரும். ஆயிடுச்சா? அப்ப சாமர்த்தியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவகுணம் வர 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 மறைப்பு போயிடும், சஞ்சலம் போயிடும். சத்துவகுணம் என்ன பண்ணும்? ஞானத்தை உண்டு பண்ணும், டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அது வந்து என்ன பண்ணும்? பின்பக்கமா அந்த புத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை உங்களுக்கு அறிவுறுத்தும், ஞானத்தை கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி நல்ல சத்துவகுணம் ஆக ஆக இந்த மனோவிருத்திகள் என்ன ஆகும்? இந்த சத்துவகுணத்துக்கு உட்பட்டு இருக்கும். அப்படி இல்லாம போச்சு அப்படின்னா, இந்த சத்துவகுணம் இல்லாம ரஜோகுண புத்தியா இருந்துச்சுன்னா மனசும் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கும். புத்தியில உண்டாகக்கூடிய சஞ்சலம் மனசுக்கு போகும், மனசு சஞ்சலமா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நானா விஷயங்கள்ல பிரவருத்தி பண்ணும். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? தன்னை மறந்துட்டு இந்த மனசு என்ன பண்ணுது? நானா விதங்களா விஷயங்கள்ல போயிட்டே இருக்கு, விஷய சிந்தனை போயிட்டே இருக்கு. தன்னை பத்தின சிந்தனை இல்லாம போயிடும், பலம் க்ஷீணமாயிட்டே போகுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு வரும்போது இன்னும் அதோட பலம் கம்மியாகுது, இன்னும் க்ஷீணமாகுது. தன்னை பத்தின அறிவு இந்திரியத்துக்கு வரும்போது ரொம்ப கம்மியாகுது. இந்திரியங்களால தன்னை அறிய முடியல, மனசுனால தன்னை அறிய முடியல. அதுக்கப்புறம் அந்த இந்திரியங்கள் வெளி விஷயங்கள்ல போய் விஷயங்களோட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜடத்தன்மையை அடைந்து விடுகிறது. அப்ப இந்திரிய விஷயங்கள் அந்த ஜடத்தன்மையை அடைஞ்ச பிறகு அதுக்கு ஆத்மாவை தெரியவே தெரியாது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் பாஷ்யத்தை சொல்லக்கூட கட்டோபனிஷத்துல 2வது அத்தியாயம் 4வது வண்டின்னு எழுதி 4:1 எழுதிட்டீங்கன்னா போதும் ரெஃபரன்ஸ். அமிர்தத்துவம் ஹி விந்ததே இருக்குல்ல, அந்த அமிர்தத்துவம் ஹி விந்ததேன்றது வந்து அமிர்தத்துவத்தை அடைகின்றான். எப்படி அமிர்தத்துவம் அடைய முடியும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா சாமி? இவன் அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு விற்த்தியில நான் இருக்கேன் அப்படின்னு
தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? அனுபூதி கிடைச்சிச்சா? அனுபூதி கிடைக்காது. ஞானம் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்காது. அப்புறம் என்ன கிடைக்கும்? ஞான நிஷ்டை தான் மோட்சம். ஞான நிஷ்டை ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? சிரவணம் பண்ண ஞானம், அதுக்கப்புறம் நேத்தி பண்ணி மனநத்துல நேத்தி பண்ணி தன்னை பிடிக்கணும், மற்றதெல்லாத்தையும் நேத்தி பண்ணணும். அப்புறம் தான்லயே நின்று அது சுவாபாவிகமாச்சு அப்படின்னா, சொரூப பிரதிஷ்டை ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் அபரோக்ஷானுபூதி, அபரோக்ஷ அனுபவம் அப்படின்னு பேர். இதுக்கு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்துல இந்த 4:1 கட்டோபனிஷத்துல இருக்கிற மந்திரத்தை சொல்றேன். 2வது அத்தியாயம் முதல் வள்ளி முதல் மந்திரம். பராஞ்சிகாணி வியதிர்ணத் ஸ்வயம்பூஹு, பராஞ்சிகாணி வியதிர்ணத் ஸ்வயம்பூஹு, பராங் பஷ்யதி நாந்தராத்மன், பராங் பஷ்யதி நாந்தராத்மன், கஷ்சித் தீரக பிரத்யகாத்மானம் ஐக்ஷத், கஷ்சித் தீரக பிரத்யகாத்மானம் ஐக்ஷத், கஷ்சித் தீரக பிரத்யகாத்மானம். உங்களோடது நான் இப்ப சொல்றது எல்லாமே ஸ்லோகங்கள் இதெல்லாம் இருக்கும். அமிர்த மதுவர்ஷினிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கேன். எங்கேயாவது இதுல இல்ல, இந்த ஸ்லோகத்துக்கு இல்ல, வேற எங்கேயாவது இருக்கும். ஆரம்பிக்கும் போதே இந்த ஸ்லோகத்தை வந்து இப்ப நான் சொல்ற ஸ்லோகத்தை வந்து எங்க சொல்றாருன்னா, பதபாஷ்யத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே பதபாஷ்யத்துல ஆச்சாரியார் சங்கரர் என்ன பண்றாரு? இந்த ஸ்லோகத்தை தான் சொல்றார். பிரம்மா படைக்கும் போதே பராஞ்சிகாணி வியதிர்ணத்து, இந்த பிரம்மா படைக்கும் போதே இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வெளியில போற மாதிரியே வெளியில போற மாதிரியே வியதிர்ணத்து வஞ்சனை செஞ்சுட்டார், ஹிம்சை பண்ணிட்டார். சதா காலம் வெளியிலேயே போற மாதிரியே டிஃபால்ட் அப்படி பண்ணிவிட்டார். எல்லாத்தோட விருத்தியும் பர்த்தே வந்து என்ன பண்ணுது? எல்லா சென்ஸும் வெளியிலேயே போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் வெளியிலேயே போயிட்டு இருக்கு, குழந்தையில இருந்து எல்லாத்துக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகாத்மானம் ஐக்ஷத்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பராஞ்சிகானு வியதிர்ணத் ஸ்வயம்பூஹு பராங் பஷ்யதி, வெளியிலேயே பார்க்கறான். அந்தராத்மன், அந்தராத்மாவை எவனும் பார்க்கறது இல்ல. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா கஷ்சித்து தீரகா, எவனோ ஒருத்தன் தீரன் புத்திசாலி. அப்ப எவனோ ஒருத்தன் தீர புருஷன் குருநாதர் மூலமா இந்த விவேகத்தை வந்து பாத்தீங்கன்னா உள்வாங்கி ஒவ்வொன்றுத்தையும் அனலைஸ் பண்ணி பிரிச்சு இது நாமரூபம், இதுக்கு கீழே விற்பி தான் நாமரூபமா பரிணமிக்குது, இது இந்திரிய விற்பி, இது மனோவிருத்தி, இது புத்தி விற்பி, இந்த புத்தி விற்பி தான் வந்து பாத்தீங்கன்னா சித்த விற்பி ஆகுது, அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான்ற பிரகாசம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா பிரிச்சு என்ன பண்றான்? கஷ்டித்து தீரக புத்திய வந்து பாத்தீங்கன்னா பிரேரணா பண்ணக்கூடியவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தீரன் அப்படின்னு அர்த்தம். புத்திசாலி, விவேகி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? பிரத்யேக ஆத்மானம் ஐக்ஷத், பிரத்யேக ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்றான். பிரத்யேக ஆத்மா எது அப்படின்னா உள்ளிருப்பதற்கு பேர் பிரத்யேக ஆத்மானு பேர். ஒவ்வொன்றுத்துக்கு உள்ளாரையும் இருக்கு. என்னது? இது புஸ்தகம், ஒரு ஞானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது புஸ்தகம்ன்ற ஞானம் வந்துச்சுன்னா அந்த ஞானத்துக்குள்ளார யாரு இருக்கா? நான் தான் இருக்கேன். உள்ள யாரு இருக்கா? பிரத்யேக ஆத்மா, நான் தான் இருக்கேன். ஒவ்வொரு போதத்திலும் யாரு இருக்கா? நான் தான் இருக்கேன். கண்ணால நான் பார்த்தஞ்சி, அது புஸ்தகம் ஜி, அந்த புஸ்தகத்தை நான் கண்ணால பார்த்தஞ்சி அப்படின்றோம். சக்ஷு, கண்ணுக்கு கண்ணா நான் தான் இருக்கேன். கண்ணுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தை நான் தான் பார்த்தேன். அந்த புஸ்தக விருத்தியில யாரு இருக்கா? நான் தான் இருக்கேன். அப்புறம் இந்த சப்தம் இது என்னவா இருக்கும்? அது பூபால ராகமோ? இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ராகம் இது அப்படின்னு ஒவ்வொருத்தைய ராகத்தை நான் சொல்றேன். காதால கேட்கறது நான் கேட்டேன் ஜி, அது பூபால ராகம். பூபால ராகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்டேன். ஆமா, நான் தான் கேட்டேன். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், காதுக்குள்ளார இருக்கிறவன் நான் தான் பிரத்யேகாத்மா. இது பூபால ராகம்னு ஒரு விருத்தி உண்டாச்சுன்னா அந்த விருத்திக்குள்ளார நான் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல மைசூர் பாகு நல்லா சாப்பிட்டுச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு ரச விருத்தி வந்துச்சு அப்படின்னா ரசத்துக்கு ரசம். எது? இந்த நாக்குக்கு நாக்கு, நாக்குக்குள்ளார யார் இருக்கா? நான் தான் இருக்கேன். யார் சாப்பிட்டது? நான் தான் சாப்பிட்டேன். யார் டேஸ்ட் பண்ண? நான் தான் டேஸ்ட் பண்ணேன். அப்ப நான்றது எது? அறிவு, நாலேஜ், இந்த பிரகாசம், சைத்தன்யம். அது அப்போ ஒவ்வொரு விற்த்தியிலையும் ஒவ்வொரு இந்திரியத்திலையும் யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் இருக்கேன், பிரத்யேகாத்மா இருக்கேன் அப்படின்னு
எந்த தீர புருஷன் அறிகின்றான். பிரத்யேகாத்மானம் ஐக்ஷத், தன்னை பார்க்கிறான். ஒவ்வொரு விற்த்தியிலையும் நாமரூபத்தை விட்டுட்டு நாமரூபத்துக்கு பின்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த நானை பார்க்கிறான். அப்படி பார்க்கிறவன் எப்படி பார்க்கிறான்? சாமி நம்மளால பார்க்க முடியலையே சாமி, பிரிச்சு பார்க்க முடியலையே. அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், ஆவிருத சக்ஷுகு. கண்டிஷன் தான் ஆவிருத சக்ஷுகு. ஆவிருத சக்ஷு அப்படின்னா என்ன அர்த்தம்? உள் திரும்பியவனாக ரிட்டர்ன் வரணும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ஓடிட்டு இருக்கும் போதே நான் நேற்று ஒரு கதை சொன்னேன்ல, என்னது இங்க சொன்னா இல்ல அங்க சொன்னான்னு தெரியல, யோக சூத்திரமும் பகவத்கீதையும் கேனோ படிச்சுட்டு ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாம் இதேதான், ஒரே விஷயம்தான் போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் இதே விஷயம் தான், ஒரே விஷயம் தான், 3 சப்ஜெக்டா போயிட்டு இருக்கு. நான் சினிமா ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா, இமயமலையிலேருந்து என்னோட குருநாதரோட பக்தர் வந்தார். அந்த பக்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார் அப்படின்னா, சினிமாவே பார்க்கல, ஸ்கிரீனை பத்தி தெரியவே தெரியல, ஸ்கிரீனை வந்து நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு கீதையில இது நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்ப நீங்க ஸ்கிரீனை பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்? சினிமா இல்லா நிற்பாட்டினாதான் ஒயிட் கலர் ஸ்கிரீன் தெரியும். ஒயிட் கலர் ஸ்கிரீனை சினிமா ஓடிட்டு இருக்கும்போது ஒயிட் கலர் ஸ்கிரீன் தெரியுமா சாமி? எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது. அநாதி காலத்துல இருந்து நம்ம சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ம் ஓடிக்கிட்டே இருக்கு, நாமரூபம் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் நாமரூபம் ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபில்மா போயிட்டே இருக்கு, ஒரே டிராமா போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் சாமி அப்படின்னா, ஆவிருத்த சக்ஷு. முதல்ல என்ன பண்ணணும்? இந்திரிய நிகிரகம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பைப் லைனை வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தோட கனெக்ட் ஆனாதேன்னு உள்ள ஃபில்ம் ஓடுது. புத்தி விருத்தி எப்ப உண்டாகுது? இந்திரிய புத்தி விருத்தி மனோவிருத்தியாய், மனோவிருத்தி இந்திரிய விருத்தியாய், இந்திரிய விருத்தி விஷயத்தோட கனெக்ட் ஆகி விஷயாக்காரமா புத்தி விருத்தி பரிணமிக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணணும். சித்த பிரஜ்ஞ லட்சணத்துல பார்த்துக்கொள்ள, எவன் வந்து பாத்தீங்கன்னா கூர்மாங்கானீவ சர்வசா, எவன் வந்து பாத்தீங்கன்னா ஆமை போல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இந்திரியங்களை உள்ள குவிச்சுக்கிறானோ, எல்லாம் கனெக்ஷன் உள்ள வந்துடும் உங்களுக்கு. கீதால வந்து பாத்தீங்கன்னா சித்த பிரஜ்ஞ லட்சணத்துக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்ன பண்றது? ஆவிருத சக்ஷுன்னு பேர். ஆவிருத சக்ஷுனா என்னது? உள்முகமாக திரும்பியவன். வெளியில போயிட்டு இருந்த ரூட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வரணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம். இந்திரிய நிகிரகத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மனசை நிகிரகம் பண்ணணும். மனோஜாலத்தை எல்லாத்தையும் நிப்பாட்டணும். இந்த மனோவிருத்திகளும் நின்று போச்சு அப்படின்னா அப்புறம் புத்திக்கு ஃபீடிங் நடக்கவே நடக்காது. ஏன்னா மனசு ஃபீடிங் பண்ணாதான் புத்திக்கு ஞானம் உண்டாகும். இப்ப நான் விருத்தி ஞானத்தெல்லாம் எப்படி உண்டாகுன்ற மெத்தட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இந்திரியம் ஃபீடிங் நடக்கணும் மனசுக்கு. மனசு வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு ஃபீடிங் பண்ணாதான் புத்தியில ஞானம் உண்டாகும். இப்ப நீங்க இந்திரிய நிகிரகத்து மூலமா சமம், இந்திரிய நிகிரகத்து மூலமா தமம். இதுல வந்து சாதன சதுஷ்டயத்துல என்ன சொல்றோம்? சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சொல்றோமா? நீங்க தமம்னு சொல்லக்கூடிய இந்திரிய நிகிரகத்தை பண்ணினீங்கன்னா விஷயம் கட்டாயிடும். அதுக்கப்புறம் மனசுக்கு விஷயம் இல்லாததுனால என்ன பண்ணும்? மனோ நிகிரகம் உண்டாகும். மனசையும் விஷய சிந்தனையில போகாம மனசையும் ஏக தத்துவ அபியாசத்துக்கு கொண்டு வரணும். மெதுவா மெதுவா மனசும் வந்து பாத்தீங்கன்னா நின்று போச்சுன்னா விற்பி நிரோதம் ஆச்சு அப்படின்னா விற்பி நிரோதம், சர்வ விற்பி யோக சித்த விற்பி நிரோதம். சித்த விற்பி நிரோதம் ஆச்சுன்னா அதுக்கு பேரு தான் சாதன சதுஷ்டயத்துல சமாதானம்னு பேரு. அது யோகத்துல சமாதின்னு பேரு. அந்த சித்த விற்பி நிரோதம் ஆச்சுன்னா புத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபார்மாவும் பரிணமிக்காது. அப்போ அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அமனீபாவம்னு பேரு அந்த இடத்துல இருக்கிற மனசுக்கு, புத்திக்கு. அப்ப என்ன இருக்கும்? தான் தானா அவன் நிலை பெறுகின்றான். அப்ப முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்றது என்ன பண்ணுதுன்னா, என்ன பண்ணுது? ஆவிருத சக்ஷுகு, உள் திரும்பணும். எதுக்காக உள்ள திரும்பணும்? இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம்லாம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா அமிர்தத்துவம் இச்சன்னு. எவன் அமிர்தத்துவத்தை விரும்புகின்றானோ அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்முகமாக திரும்பி இந்திரிய நிகிரகம் பண்ணி மனோ நிகிரகம் பண்ணி என்ன பண்றான்? பிரத்யேக ஆத்மானம் ஐக்ஷத்து, தன்னுடைய சொந்த ஆத்மாவை பார்க்கிறான் அப்படின்னு முடியும். அப்ப என்னன்னா
முடிஞ்சா நீங்க கட்டோபனிஷத்துல இருக்கிற மந்திரத்தை எடுத்து பாத்துங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த கட்டோபனிஷத்தை வந்து நான் படிக்கணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாஷ்யத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அவதாரிகா பாஷ்யத்திலேயே பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் இந்த விஷயத்தை ஆரம்பத்திலேயே சொல்றார். எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 100 பேஜ் நம்பர் 100ல கீழே இருக்கு. இங்க வந்து இதுல சொல்றேன், நம்ம பாஷ்யத்துல சம்பந்த பாஷ்யம்னு பத பாஷ்யத்தோட சம்பந்த பாஷ்யம் இருக்கு. அதுல வந்து ஆரம்பிக்கும் போதே இந்த மந்திரத்தை கோட் பண்றாரு ஆச்சாரியா. பேஜ் நம்பர் 100ல கீழே பாத்தீங்கன்னா தெரியும். 101ல தமிழ்ல பாக்குறவங்க 101ல ஃபர்ஸ்ட் மேல் பேராகிராஃபே பார்க்கணும். திரும்பவும் வரும். அது 101ல சம்பந்த பாஷ்யத்தை சொல்றார். என்னன்னு கேட்டா காட்டகேச்ச உக்தம் பராஞ்சிகானி வியதிர்னஸ்வயம்பு பராம் பஷ்யதி நாந்தராத்மன் கஸ்ய தீரக பிரத்யேகாத்மானம் ஐக்ஷத் ஆமிருதச்சு அமிர்தத்துவம் இச்சன் இத்தியாதி சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மந்திரத்தோட மீனிங் அப்படியே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அந்த சம்பந்த பாஷ்யத்தை பத பாஷ்யத்தோட சம்பந்த பாஷ்யத்தை படிச்சீங்கன்னாவே கிளியரா உங்களுக்கு தெரியும் சுவாமி என்ன சொல்ல வராருன்றது உங்களுக்கு. அப்ப இந்திரிய நிகிரகம், அதுக்கப்புறம் மனோநிகிரகம் ஆச்சு அப்படின்னா ஸ்தித பிரஜ்ஞா, இந்த புத்தி என்ன ஆயிடும், தானுல ஸ்திரமா நிக்கிற சாமர்த்தியம் உண்டாகும். அப்படி உண்டாச்சு அப்படின்னா அவன் பிரம்ம பூயாய கல்பத்தை, அவன் பிரம்மம் ஆவதற்கு சாமர்த்தியத்தை உடையவனாகின்றான். மோட்சத்தை அடையறதுக்கு சாமர்த்தியம் அவனுக்கு உண்டாகுது. இதை வந்து நீங்க அப்படியே ஸ்தித பிரஜ்ய லட்சணத்துல கொண்டு வந்துருங்க. 6வது சாப்டர் பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் வந்துடும். சமாதி அபியாசத்தை 6வது சாப்டர் பகவத்கீதையில சொல்றாரு. அப்ப தானா நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்துவம் விந்ததே. அப்ப விற்த்தியில இருக்கக்கூடிய நாமரூபத்தை விளக்குறது மட்டும்தான் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆத்மனா விந்ததே வீரியம். நம்ம என்ன பண்ண போறோம், இதோட மீனிங் இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்க்க வேண்டியிருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். இதுதான் மந்திரம். இந்த உபனிஷத்துல 2 தான் மந்திரம். ஒண்ணு வந்து 3வது மந்திரம், போன கண்டத்துல 3வது அந்நியதேவ தத்விதிதா அவிதிதா ததோ அதி அப்படின்ற மந்திரம். அதுக்கப்புறம் இந்த மந்திரம் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனன பிரக்கிரியா, இது வந்து பாத்தீங்கன்னா சாதனா பிரக்கிரியா. 2 தான் மொத்த உபனிஷத்து 2 மந்திரத்துக்குள்ளார கம்ப்ளீட் ஆயிடும். நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாராயண.